முடிவு பண்ணிட்டேன் அமுதா. இந்த ஜென்மத்துல எனக்கு கல்யாணம் ஒண்ணு நடந்தா அது உங்க கூட தான். நீங்க இல்லாம என்னால வாழ முடியாது அமுதா. நீங்க பேசாம என் கூட வந்துருங்க அமுதா. அம்முக்கா, சொல்லு செல்வா. எப்பவும் காலையில கோயிலுக்கு வந்தா நேரத்துக்கு வீட்டுக்கு வந்துருவிய. என்னாச்சு? உங்களை காணும்னு தான் நானே உங்களை தேடி வந்தேன். சும்மாதான். மனசுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, அதான் கொஞ்சம் தனியா இருக்கலாமேன்னு. நேத்துல இருந்து சோகமாவே இருக்கிய, என்னாச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி வா போலாம். அக்கா, நேத்து நைட் அவர் வந்தாரேக்கா. என்ன சொன்னாரு? நான் அவர் வந்துட்டு போனதை பார்த்தேன். கவலைப்படாத, நான் யார்கிட்டயும் சொல்லல, சொல்லவும் மாட்டேன். என்னக்கா நடக்குது உங்களுக்குள்ள? அக்கா, இப்படி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம் சொல்லுங்க அக்கா. உங்களுக்கு எல்லாம் நான் ஏன் அப்புச்சி சொல்றத கேட்காம பிடிவாதம் பிடிக்கிறேன்னு என் மேல கோவம் இருக்கும். ஆனா உனக்கு தெரியுமான்னு தெரியல, இது வரைக்கும் நான் ஆசைப்பட்ட எதுவும் எனக்கு கிடைச்சதே இல்லை. உன்கிட்ட சொல்றதுக்கு என்ன, என்கிட்ட அந்த போட்டோவை அவங்க காட்டுறதுக்கு முன்னாடியே அவங்கள 2-3 இடத்துல பார்த்திருக்கேன். நல்ல குணமான வகை, வாத்தியாரு. ஆனா அப்பெல்லாம் கூட நான் அவங்கள கட்டிக்கணும்னு ஆசைப்படல. எனக்கு மாப்பிள்ளை போட்டோன்னு சொல்லி அவங்க போட்டோவை அண்ணனும் அப்பச்சியும் எப்போ காமிச்சாங்களோ அந்த நிமிஷம் எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? இத்தனை வருஷமா ஒண்ணுமே கிடைக்காத ஒருத்திக்கு முதல் தடவை ஸ்ட்ராங்கா சொல்லிருக்கலாம்ல. இல்ல செல்வா, அப்புச்சி நான் அவர் பேச்ச தட்டாம கேட்பேன்னு என்ன முழுசா நம்புறாக. அந்த நம்பிக்கைய என்னால எப்படி உடைக்க முடியும்? அதுக்காக மனசுக்கு பிடிச்சவங்களை விட்டு வாழ முடியுமாக்கா? சரி, அதை விடு. அவர் என்ன சொன்னாரு அதையாவது சொல்லு. அவ என்ன சொன்னாக? எதுவும் வேணாம், என் கூட வந்துருன்னு கூப்பிட்டாக. நீ என்னக்கா நினைக்கிற? அந்த நேரத்துல என்னைய பார்க்க அம்புட்டு சிரமப்பட்டு வந்திருக்காக. இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா எவ்வளோ அசிங்கமா போகும். கௌரவமா ஒரு வாத்தியார் வேலை பார்க்குற மனுஷன் எனக்காக இம்புட்டு இறங்கி அந்த அடுத்த ராத்திரியில வந்து என் முன்னாடி நிக்கிறாகனா என் மேல அவர் இம்புட்டு பிரியம் வச்சிருப்பாரு. அப்புறம் என்னக்கா, அப்புச்சி அவங்க கூட சம்மதம் பண்ணிக்க எனக்கு ஒத்துப்பாருன்னு தோணலக்கா. நீ பேசாம அவர் கூடயே போயிடு. பயமா இருந்தா சொல்லு, நான் வேணா உனக்கு உதவி பண்றேன். இல்ல செல்வா, கண்டிப்பா அதை என்னால பண்ண முடியாது. அப்புச்சி என் மேல அம்புட்டு நம்பிக்கை வச்சிருக்காக. எனக்கு அவங்க மேல இருக்கிற பிரியம் எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு அப்புச்சிக்கு ஊர்ல இருக்கிற மதிப்பும் மரியாதையும் அவ்வளவு முக்கியம். அப்புச்சி சொன்ன மாப்பிள்ளையே தான் எனக்கு பிடிக்கல. ஆனா அதுக்காக எல்லாம் அவளை தலகுனிய வச்சுட்டு என்னால போக முடியாது. கடைசி வரைக்கும் அவளை மனசுலயே நினைச்சுக்கிட்டு இங்கேயே இருப்பனே தவிர அவ நினைக்கிற மாதிரி ஓடி போயெல்லாம் என்னால சந்தோஷமா வாழ முடியாது. உனக்கு அப்புச்சியும் முக்கியம், அவங்களும் முக்கியம் நினைக்கிறேன்.
வாழ்க்கையில நீ ஒரு விஷயத்துக்கு இம்புட்டு ஆசைப்பட்டு இப்பதான் பாக்குற. இம்புட்டுனால உனக்கு கிடைக்காம இருந்த எல்லாமே போகட்டும். ஆனா இந்த விஷயத்த நான் அப்படி விட்டுற மாட்டேன். அவங்களை எப்படியாவது சேர்த்து வைக்க வேண்டிய பொறுப்பு என்னோடது. சின்னம்மா, சின்னம்மா, நீங்க சொன்ன பொருள் எல்லாம் கொஞ்சம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. டேய் வடிவேலு, சித்தப்பா இங்க வாடா. சொல்லுங்க சித்தப்பா. என்னடா விஷயம் கேள்விப்பட்டியா? என்ன விஷயம் சித்தப்பா? எல்லாம் நேத்து பொண்ணு பார்க்க போன இடத்துல நடந்த குத்தத்தான். அதை ஏன் கேக்குறீங்க சித்தப்பா? அது பெரிய வீட்டு சம்பந்தம்னு சொல்லிட்டு வண்டி கட்டிக்கிட்டு ஆத்தாலும் மவுனும் கிளம்பி போனாங்கல்ல, எனக்கு அப்பவே சந்தேகம் தான் எப்படி இவங்கள பொண்ணு பார்க்க கூப்பிட்டாங்கன்னு. ஆனா ஒரு விஷயம் பாருங்க, அந்த புள்ளையோட அப்புச்சி இவனை செருப்பால் அடிக்காத குறையா வெளியே துரத்தியும் இவனுக்கு கொஞ்சம் கூட ரோஷமே இல்லைன்னா பாத்துக்கோங்களேன். இன்னுமே அந்த புள்ளைய நினைச்சிட்டு மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்கான். சரிங்க சித்தப்பா, நான் வரேன். அண்ணா கடையில ஆள் இல்ல, நான் கிளம்புறேன், வரேன். அண்ணா வெளியே போகணும். கார் கழுவி. சரிண்ணே, தொடச்சு வச்சிடுறேன், வரேன் சித்தப்பா. வடிவேல் இந்த நேரத்தில் இங்க என்ன செய்யறான்? டேய் வடிவேலு, இந்த நேரத்தில் இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை? பழனி என்ன சொல்லுச்சு, நான் கார் தொடச்சிக்கிட்டு இருக்கேன், அவ்வளவுதானே. உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாத்துக்கிட்டு போ. ஏண்டா அவங்க என்ன சொன்னாலும் நீ அதை செய்வியாடா? கார்ல தொடச்சிட்டு இருக்க, வெக்கமல்ல உனக்கு? இந்த பாரு, தேவை இல்லாம பேசுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. எனக்கு இவங்க யாரோ எவரோ கிடையாது, சித்தப்பாவும் அண்ணனும். அவங்க அவங்களோட செருப்பை துடைக்க சொன்னாலும் நான் துடைப்பேன். ஏன்னா பழனிதான் என்னோட அண்ணன். அப்படி சொல்ற, நீ தாண்டா என் தம்பி. கரெக்டா சொன்ன. நில்ற. ஏதோ சிதம்பரம் அவளை நினைச்சு ரொம்ப பித்து பிடிச்சு தெரியறாம. நல்லதுக்கு இல்ல பாத்துக்கோ. எனக்கு பார்க்க வேண்டிய புள்ளைய நீ திருட்டுத்தனமா முன்னாடி போய் பார்த்தது இல்லாம அவளை மனசுல வேற நினைச்சிட்டு தெரியறியா? அவ எனக்குன்னு முடிவான பொண்ணு. மறுபடியும் எக்கு தப்பா அவளை நினைச்சு பேசணும்னு கேள்விப்பட்டேன். மனுஷனா இருக்க மாட்டோம், பாத்துக்க. டேய், வெட்டியா வாய் பேசுறதை விட்டுட்டு உன்னால முடிஞ்சதை பாத்துக்கலாம். அப்புச்சி, வாடா செல்வா. என்ன விஷயம்? பணம் எதுவும் தேவைப்படுதா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல அப்புச்சி. அதை விட முக்கியமான ஒரு விஷயம் பேசணும். என்னடா சொல்லு. நம்ம அம்முக்கா விஷயம் தான் அப்புச்சி. அதை பத்தி பேசுறதுக்கு எதுவும் இல்ல. இதெல்லாம் பெரியவங்க விஷயம். உனக்கு இதுல விவரம் பத்தாது. பெரியவங்க விஷயம் தான் அப்புச்சி. இது உங்ககிட்ட சொல்லாம இருக்க முடியாது அப்புச்சி. அக்கா பாவம் மனசு முழுக்க பாரத்தை சுமந்துக்கிட்டு சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கு. சுத்தி வளைக்காம என்ன விஷயம்னு சொல்லு. அமுதாக்கு குமரேசம் அவனை பிடிக்கல அப்புச்சி. அந்த வாத்தியார கட்டிக்க தான் அக்கா ஆசைப்படுது. செல்வா, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அவனும் போயிட்டான். இன்னும் அதையே பேசிக்கிட்டு இருந்தா என்னடா அர்த்தம்? அவங்க ஒன்னும் போயிடல அப்புச்சி. அவங்களுக்கும் அக்காவை தான் பிடிச்சிருக்கு. நம்ம வீட்டுல கரண்ட் போனதுக்கு காரணம் அவதான். வீட்டுக்கு வந்ததும் அவதான். என்னடா சொல்ற? என்ன நடக்குது வீட்டுல? அவன் எதுக்கு அந்த நேரத்துல வீட்டுக்கு வந்தான்? அப்புச்சி அப்புச்சி ப்ளீஸ் பதறாதீங்க. நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. ஏண்டா நடு ராத்திரில திருடன் கணக்கா வீட்டுக்குள்ள வந்திருக்கான். நீ என்னடா பதறாத பொறுமையாரன்ற? அப்புச்சி, இது நம்ம அமுதாக்கா வாழ்க்கை விஷயம் அப்புச்சி.
நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. ஆமா அப்புச்சி, அவங்க 2 பேரும் ஒருத்தரை ஒருத்தர் விரும்புறாங்க. சரியோ தப்போ நீங்க போட்டோ காட்டிதான் அக்கா மனசுல ஆசை வளர்ந்துச்சு அப்புச்சி. புரியாம பேசாதடா. அமுதாவை வச்சு பாத்துக்கிற அளவுக்கெல்லாம் அவங்களுக்கு அம்பிட்டு வசதி பத்தாது. அவங்க வீட்டுக்கு அனுப்பி அவ கஷ்டப்படுறத நாம பாத்துக்கிட்டு இருக்கணும்னு நினைக்கிறியா? அவதான் புரிஞ்சுக்காம பேசுறான்னா உனக்கு புரிய வேணாம்? அப்புச்சி, நான் புரிஞ்சுக்காமல பேசல. நேத்து நைட்டு வீட்டுக்கு வந்தவங்க அக்கா கிட்ட என்ன சொல்லிருக்காங்கன்னு தெரியுமா? நீ உன் வீட்ல இருந்து பணம், காசு, நகை எதுவும் எடுத்துட்டு வரவேனா, உனக்கு எப்ப என் கூட வரணும்னு தோணுதோ சொல்லு, நான் வந்து கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு நம்ம அம்மாக்கா என்ன சொல்லுச்சுன்னு தெரியுமா? எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் தான், கல்யாணம்னு கட்டுனா உங்களை தான் கட்டுவேன். ஆனா உங்களை எம்பிட்டு பிடிக்குமோ அதை விட ஒரு படி மேல எனக்கு எங்க அப்புச்சியை தான் பிடிக்கும். அவங்க மானத்துக்கும் மறுவாதிக்கும் பங்கம் வர மாதிரி என்னைக்கும் நடந்துக்க மாட்டேன்னு அமுதாக்கா சொல்லிருச்சு அப்புச்சி. நீங்க இம்புட்டு யோசிக்கிறீங்க, நான் கேக்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க. நீங்க அம்மா அக்காக்காக இது வரைக்கும் என்ன பண்ணிருக்கீங்க? எங்களுக்காக படிப்பை விட்டுட்டு, தான் ஆசைப்பட்டதெல்லாம் விட்டுட்டு, நாம விரும்பினதையும் நாம ஆசைப்பட்டதையும் பார்த்து பார்த்து பண்ணாங்க. அம்மா அக்காவுக்கு ஆசைப்பட்ட வாழ்க்கைய நாம அமைச்சு தரது தானே கரெக்டு? புச்சி, நீங்களே யோசிச்சு ஒரு நல்ல முடிவாயிடுங்க. அமுதா, சொல்லுங்க அப்புச்சி, என்ன வேணும்? ஒண்ணு இல்லத்தா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசிட்டு போலான்னு வந்தேன். ஏன் இந்த விஷயத்துல இம்புட்டு பிடிவாதமா இருக்கேன்னு தெரியலத்தா. புரியுது, நாங்க தான் அந்த போட்டோவை கொண்டு வந்து கொடுத்தோம். ஆனா அது இந்த அளவுக்கு பிரச்சனை ஆகும்னு நினைக்கவே இல்லை. எல்லாம் ஓ நல்லதுக்கு தாண்டா அப்புச்சி யோசிக்கிறேன். நீ அங்க போய் கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். மற்றபடி நீ ஆசைப்பட்டதை செய்யக்கூடாதுன்னெலாம் ஒன்றும் இல்லடா. இப்போ சொல்லு, நல்லா யோசிச்சு சொல்லு, உனக்கு அந்த பையனை தான் கட்டிக்கணும்னு தோணுதா? தயங்காத சொல்லுத்தா. சரித்தா, அப்போ அப்புச்சி நாளைக்கே அவங்க வீட்டில் போய் பேசிட்டு வந்துடுறேன். ஆமாத்தா, இனிமே யோசிக்க என்ன இருக்கு? உன் மனசுக்கு பிடிச்சிருக்கு, அதுக்கு நான் தடையா இல்லத்தா. ஏதோ நீ போற இடத்துல ராணி மாதிரி வசதியா வாழணும்னு நினைச்சேன். அதான் நடக்கல. உன் ஆசையாச்சும் நிறைவேறட்டுமே. நீயாவது சந்தோஷமா இரு.
நீ இம்புட்டு கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியலத்தா. சரி, நீ தூங்கு, காலையில பேசிக்கலாம். மகாராணி மாதிரி வளர்ந்த என் பொண்ணு இந்த வீட்லயே வாழப்போறா? இளங்கோ, இந்த வீடா? ஆமா பிச்சி. என்ன பாப்பா பேச்சு வாக்கில் சம்மணத்தை போட்டு உட்காந்துட்ட? போ, அவங்க மாவை எங்க ஒளிச்சு வச்சிருப்பாங்க உனக்கு தான் தெரியும். போய் தேடி கண்டுபிடிச்சு தோசை சுடு. உட்கார விட மாட்டீங்களே. சரிதா போத்தா. அப்பச்சி, ஏங்க பொண்ணு வீட்டுக்காரங்க வந்திருக்காங்கங்க. அவங்க எதுக்கு வராங்க? வாங்க வாங்க, உள்ள வாங்க வாங்க, உட்காருங்க. வணக்கம். முறுக்கு எடுத்துக்கோங்க. இல்ல பரவாயில்ல. ஏன் அப்படியே காப்பியும் கொண்டு வந்து வைவேன். மறந்துட்டேன். ஏய், என்ன இவ்வளவு மரியாதை கொடுக்குறா? நீங்க கொடுத்த மரியாதைக்கு காப்பி ஒரு கேடா? இந்தாங்க காப்பி சாப்பிடுங்க, எடுத்துக்கோங்க. இல்லங்க பரவாயில்ல. வீட்ல பெரியவங்க யாரும் இல்லையா? ஏன் எங்களெல்லாம் பார்த்தா பெரிய மனுஷனா தெரியலையா? எல்லாம் நல்ல விஷயம்தான். அன்னைக்கு நடந்ததெல்லாம் மறந்துட்டு திருப்பி நல்லபடியா சம்பந்தம் பேசலாம் தான் வந்தோம். நீங்க நடந்ததெல்லாம் மறந்துட்டு எது நடக்காத மாதிரி எங்ககிட்ட சம்பந்தம் பேச வந்திருக்கீங்க. ஏன்னா நீங்க பெரிய மனுஷன்ல, உங்களுக்கு நியாய தர்மம் எல்லாம் தெரியும். ஆனா எங்களுக்கு அப்படிலாம் இருக்க முடியாதுல்ல. இல்ல புரியல. ஏய், என்னையா புரியல உனக்கு? அன்னைக்கு என்னமோ நான் உங்களுக்கு சமமான ஆள்லன்னு படியேறி பொண்ணு கட்டு வந்தவங்கள அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சுட்டியா? இன்னைக்கு என்னாச்சு? நீங்க திறந்தாழ்ந்து போயிட்டீங்களா இல்ல நாங்க ஒசந்து வந்துட்டோமா உங்களுக்கு ஈக்குவலா? எனக்கு ஒண்ணும் புரியலையே. ஏன் பரம, எனக்கு சத்தியமா புரியலையே. உனக்கு ஏயா அன்னைக்கு என்னமோ நீங்க மட்டும் தான் பொண்ணை பத்தவமாயி ரொம்ப செழிச்சுக்கிட்டிய, இன்னைக்கு வீடேறி வந்திருக்கிறீங்க. புரியுது, எங்க மேலதான் தப்புன்னே வச்சுப்போமே. நீங்க கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி என்னையா வச்சுக்குவோம்ன்ற? உங்க மேலதான் தப்பு. ஆமா, தப்புதான். எங்களை மன்னிச்சிருங்க. என் பொண்ணுக்கு உங்க பையனை பிடிச்சிருக்கு. அதனால நீங்க தான் பெரிய மனசு பண்ணி இந்த சம்பந்தத்தை ஏத்துக்கணும். இங்க பாருங்க, இந்த வீட்டோட மூத்த மாப்பிள்ள நான் தான். இந்த வீட்டுக்கு எல்லாமே நான் தான். இங்க நான் நினைச்சாதான் எல்லாம் நல்லது கெட்டதும் நடக்கும். ஆனா எனக்கு விருப்பம் இல்ல. பொண்ணுக்கு பிடிச்சு போச்சு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நாங்க வீடு தேடி வந்தா உங்க வீட்டுக்காரர் இப்படி பேசுறாரு. பிறகு இப்ப அவரு என்னது இல்லாதது சொல்லிவிட்டாரு. நீங்க பண்ணது தானே சொன்னாரு. என் தம்பி வேலைக்கும் அவன் பவுசுக்கும் உங்க பொண்ணு ஏமாத்துறங்க. பாதம் பத்தல தரம் பத்தலன்னு எம்பிட்டு அவமானப்படுத்தினீங்க. எங்களை வேணான்னு சொன்னீங்க. இப்போ நாங்க சொல்றோம்,
உங்க பொண்ணு எங்களுக்கு வேண்டாம், உங்க சம்மதமும் எங்களுக்கு வேண்டாம். டேய், இங்க நான் பெரிய மனுஷன் பேசிக்கிட்டு இருக்கேன், நீ ஊடக மரியாதை. நான் வீட்டோட தலைமாப்ல, நான் பேசிக்கிட்டு இருக்கேன், நீ என்ன குறுக்க வந்து பொண்ணு வேணாங்கிறது? ஐயா, கொஞ்சம் எந்திரிக்கிறீங்களா?